ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே ஜமுனா கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கை வச்சு நங்கட்ஸ் தான் செய்ய போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். இது ரொம்ப டைம் எடுக்காது. பொருட்களும் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு 2 உருளைக்கிழங்கை நான் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஸ்மாஷ் ஆகலை அப்படின்னா நீங்கள் காய் சீவுறதில் கூட நீங்கள் எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாங்க. இருக்கட்டும். பாருங்கள், ஸ்மாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதில் மற்ற இன்க்ரீடியன்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனும், தனி மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கப் நான் ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், சின்ன சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் ட்ரை பெசில்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் இது இருந்ததுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டேன். உங்களுக்கு தண்ணியாக தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா இது கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாகவே இருந்தது. அப்படி இல்லைன்னா ப்ரெட் க்ரம்ஸ் கூட நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம், கெட்டியாக ஆகிடும். இப்போது இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நங்கட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படி பண்ணிக்கோங்க ஷேப்பை. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் இந்த ஷேப்பில் ரெடி பண்ணிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். நங்கட்ஸை டிப் பண்ணுறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இதில் டிப் பண்ணும்போது இதுலேயும் காரம் இருக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். ட்ரை பெசில்ஸ் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது எடுத்து இதில் டிப் பண்ணிவிட்டு நங்கட்ஸ் அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்மில் கோட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் இதே மாதிரி கோட் பண்ணிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பொரிச்சிக்கலாம். 5 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து பொரிச்சிக்கலாம். ஆயில் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும் சூடு. ஏன்னா அதிகமாக இருந்தாலும் கருகிடும், குறைவாக இருந்ததுன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும். அதனால் மீடியமாக ஹீட்டாக இருந்தால் ஓகே. இப்போ எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பொட்டேட்டோ நங்கட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள். கூட டொமேட்டோ சாஸ் கூட நம்ம வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.